SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். பத்மி குழுவினர் வெளியிட்டுள்ள ரகசியம். கடும் அச்சத்தில் ஜனாதிபதி கனவு காணும் நபர். 15 உயிர்களை காவு வாங்கிய பகுதியில் மற்றும் ஒரு விபத்து. ஐநாவில் பல தடைகள் இலங்கைக்கு விதிக்கப்படலாம். ஒரே நேரத்தில் 22 ஊழியர்களுக்கு விடுமுறையும். எல்லை பேருந்து விபத்தில் மற்றும் ஒரு சிக்கல். சட்டவிரோதமாக கடவுச்சீட்டுகளை வைத்திருந்த பெண் உட்பட 2 கைது. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். கைது செய்யப்பட்டுள்ள கெஹில் பத்ர பத்மே உட்பட பாதாள உலகுக்கு தலைவர்கள் வெளிப்படுத்தியுள்ள பல ரகசியங்களினால் ஜனாதிபதி கனவு காண்பவர்கள் கடும் அச்சத்தில் உள்ளார்கள் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் ஊழல்வாதிகளுக்கு சட்டத்தினூடாக நடவடிக்கை எடுக்கும் போது எதிர்க்கட்சிகள் அனைத்தும் தற்போது ஒன்றிணைந்துள்ளன. எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் அனைவது நண்பர்கள் என்பதை நாட்டு மக்கள் ஊடாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்கள் ஆட்சியில் இருந்தால் அவர்களின் நண்பர்களான ஊழல்வாதிகள் அனைவரும் பாதுகாக்கப்படுவார்கள். ஊழல் மோசடியினால் தான் இந்த நாடு வங்குரோத்து நிலை அடைந்தது. ஆகவே ஊழல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று எவ்வாறு குறிப்பிடுவது? பாதாள குழுக்களில் முன்னிலை தரப்பினர் கைது செய்தவுடன் ஒரு சில அரசியல்வாதிகள் கலக்கமடைந்துள்ளார்கள். இதனையும் அரசியல் பழிவாங்கு என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பிடாமல் இருப்பது ஆச்சரியத்துக்குரியது. போதைப்பொருள் வியாபாரத்துக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் தொடர்புள்ளது என்பது நாட்டு மக்களுக்கு விரைவில் உறுதியாக அறிந்து கொள்வார்கள். கடந்த அரசாங்கங்களின் அரச அனுசரணையில் பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். பாதாள குழுக்களின் முன்னிலை தரப்பினர் கைது செய்யப்பட்டு அவர்களால் வெளிப்படுத்தப்படும் விடயங்களினால் ஜனாதிபதி கனவு காண்பவர்கள் தற்போது அச்சமடைந்துள்ளார்கள். இவர்கள் தான் கடந்த காலத்தில் பாதாள உலக குழுக்களை போஷித்தார்கள். இதன் விளைவாகவே இன்று நாடு இவ்வாறு எதிர்கொள்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். வெள்ளவாய தனமல்வில பிரதான வீதியில் லொரியும் மோட்டார் வாகனமும் ஒன்றுக்கொன்று மோதி விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து அந்த பகுதியில் உள்ள ஜாலபவ டிப்போக்கு எதிரில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் வாகனத்தில் பயணித்த 2 காயமடைந்து வெள்ளவாய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த விபத்தில் ஒரு வீதியில் கவிழ்ந்துள்ள நிலையில் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து சம்பவம் குறித்து வெள்ளவாயா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். வெள்ளவாயா பகுதியில் கடந்த வியாழக்கிழமை பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் பேருந்தில் இருந்த 34 பேரில் 15 பேர் உயிரிழந்தார்கள். மேலும் 18 பேர் காயமடைந்ததாகவும் ஒரு பயணி காணாமல் போயுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. தங்காலை நகரசபை உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து குறித்த தனியார் சுற்றுலா பேருந்து நுவரேலியாலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த போது ஒரு சொகுசு காரில் மோதி பள்ளத்தில் விழுந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் 60வது கூட்டத்தொடர் இலங்கைக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையவுள்ளது. யுத்தம் நிறைவடைந்த பின்னர் 2010ஆம் ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையால் பரிந்துரைக்கப்பட்டவைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு இல்லை, எமக்கு பெரும் ஆபத்து காத்திருக்கிறது. அதாவது குறித்த பரிந்துரைகள் அனைத்தையும் ஒன்றிணைந்து ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையிலிருந்து நியூயோர்க்குள்ள ஐநா பொதுச்சபைக்கு அனுப்பப்பட்டு பொதுச்சபையால் பாதுகாப்பு பேரவைக்கு பாரப்படுத்தப்படலாம். பாதுகாப்பு பேரவையில் வீட்டோ பவரை எந்த நாடும் பயன்படுத்தாவிட்டால் நமது நாட்டுக்கு பல தடைகள் விதிக்கப்படக்கூடும் எனவும் பேராசிரியர் பிரதீபா மகாநாமகே தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர், இலங்கையில் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பில் யுஎஸ்தானிகர் வோல்கர் டோக்கினால் அண்மையில் 13 பதக்கங்களை கொண்ட எழுத்து மூல அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதில் இலங்கை கடைபிடிக்க வேண்டியவை தொடர்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அத்தோடு போர்க்குற்றம் தொடர்பில் இளைஞர்களுக்கு வெளியே காட்சி சேகரிக்கப்பட்டுள்ளன. அவற்றை சர்வதேச நீதிமன்றத்தின் விசாரணை செய்ய வேண்டும் என்கின்றார். ஆனால் மனித உரிமைகள் தொடர்பிலான பிரச்சனைகளை அரசாங்கம் தீர்க்க முற்பட்டுள்ளது. ஆனாலும் பிரதானமான பிரச்சனைகள் 4ற்கு தீர்வு காண வேண்டியுள்ளது. ரோம் சாசனத்தில் கையொப்பமிடுதல் அது மிகவும் ஆபத்தானதாகும். மற்றது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு புதிய சட்டம் கொண்டு வருவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளோம். இவ்வாறான செயற்பாடுகள் நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அமைந்துள்ளது. மேலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் இந்த அரசாங்கம் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. வடக்கில் காணி விடுவிப்பு தொடர்பில் அரசின் போக்கு பாராட்டு தர வேண்டியது. இவ்வாறு எஸ்தானியர் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பல பரிந்துரைகள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டு வருவதனால் சாதகமான நிலையும் தென்படாமல் இல்லை. மேலும் இனமத வர்க்க பேதங்களின் அடிப்படையிலான புலவுகோல அல்லது ஒடுக்குமுறை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை நாம் வெற்றி கொண்டால் கெரிபியன் நாடுகள் நமக்கு சார்பாக வாக்களிக்கக்கூடும். மேலும் தென்னாப்பிரிக்காவும் நமக்கு முக்கிய நாடாகும். இந்த நாடுகள் நமது பக்கம் இழுத்து கொண்டால் பல வருடங்களாக இழுத்து தெரியும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் பரிந்துரைகளுக்கு இலங்கைக்கான ஒரு தீர்மானத்தை முன்வைக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார்.
தங்காலை நகரசபை ஊழியர்கள் பலருக்கு ஒரே நேரத்தில் விடுமுறை வழங்கப்பட்டு சுற்றுலா சென்றது தொடர்பாக சிக்கலான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நகரசபை போன்ற ஒரு அரசு நிறுவனத்தில் ஒரே நேரத்தில் பலருக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருப்பது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த விபத்தில் உயர்ந்த நகரசபையின் செயலாளர் PWRUS இந்த விடுமுறை அனுமதியை வழங்கிய அதிகாரி என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் A அபியரட்ன தெரிவித்துள்ளார். வெள்ளவாய பேருந்து விபத்து எதிர்பாராத விதமாக இடம்பெற்ற பின்னரே குறித்த விடயம் தெரிய வந்ததாக கூறவுள்ளது. தங்காலை நகரசபை ஊழியர்கள் குழுவின் இடமாற்றம் தொடர்பாக இந்த சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளார்கள். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள தங்காலை நகரசபையின் தலைவர் PPG நந்தஸ்ரீ, இத்தகைய எண்ணிக்கையிலான ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்கும் அதிகாரம் விபத்தில் உயர்ந்த நகரசபையின் செயலாளருக்கு காணப்பட்டதாக கூறினார். இந்நிலையில் பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்க தயாராக உள்ளதாக தங்காலை மாநில சபையின் தலைவர் கூறுகின்றார். இந்த இழப்பீட்டை வழங்குவது குறித்து நகரசபைக்கும் தங்காலை வணிக சமூகத்துக்கும் இடையில் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வெள்ளவாய பேருந்து விபத்தில் உயர்ந்த ஊழியர்களின் குடும்பங்களுக்கு ஜனாதிபதி நிதியிலிருந்து பெறப்பட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு மேலதிகமாக போக்குவரத்து அமைச்சு மேலும் 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தங்காலை நகரசபையில் அங்கீகரிக்கப்பட்ட 47 ஊழியர்களில் 22 பேர் வெள்ளவாய சுற்றுலாவில் பங்கேற்றதாகவும் மற்றொரு குழு சுற்றுலாவில் பங்கேற்கவில்லை என்றும் நகரசபையின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மாத்தறை கணேமுள்ள போலீஸ் பிரிவின் ஹெரகொள்ள பகுதியில் பல்வேறு நபர்களின் கடவுச்சீட்டுகளை சட்டவிரோதமாக வைத்திருந்த பெண் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 83 கடவுச்சீட்டுகளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் 2 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கணேமுள்ள போலீஸ் நிலைய அதிகாரிகள் நடத்திய சோதனை தொடர்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஆண் சந்தேக நபர் வத்தலையைச் சேர்ந்த 51 வயதுடையர் எனவும் பெண் சந்தேக நபர் கணேமுல்லையைச் சேர்ந்த 62 வயதுடையர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கணேமுள்ள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பத்மி குழுவினர் வெளியிட்டுள்ள ரகசியம். கடும் அச்சத்தில் ஜனாதிபதி கனவு காணும் நபர். 15 உயிர்களை காவு வாங்கிய பகுதியில் மற்றும் ஒரு விபத்து. ஐநாவில் பல தடைகள் இலங்கைக்கு விதிக்கப்படலாம். ஒரே நேரத்தில் 22 ஊழியர்களுக்கு விடுமுறையும். பேருந்து விபத்தில் மற்றும் ஒரு சிக்கல். சட்டவிரோதமாக கடவுச்சீட்டுகளை வைத்திருந்த பெண் உட்பட 2 கைது.